வர வர சிறுகடி காசை சீரியல் பார்க்கறதுக்கு யாருக்கெல்லாம் விருப்பமே இல்லையோ அவங்களாம் நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. ஆமாங்க, காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா எப்படி இருந்த சீரியல் இப்போ ரொம்ப மோசமாக போகுது அப்படின்னா உண்மையிலே கொஞ்சம் பாவமாக தான் இருக்குது. கதை எதை நோக்கி போகுது அப்படின்றது அவங்களுக்காக தெரியுமா அல்லது நமக்காவது புரியுமா அப்படின்றது இப்போ வரைக்கும் தெரியல. ஏன்னா கிறிஷை வச்சு மட்டும்தான் ஒரு சின்ன கதை, அது வந்து அவ்வளோ பெரிய விஷயமே கிடையாது. பட் அதை வச்சு இவ்வளோ நாள் வந்து இழுத்துக்கிட்டு இருக்காங்க. சீக்கிரமே இந்த கதையை முடிச்சுட்டு அடுத்த கட்டத்துக்கு போனாங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா ரோகிணி நினைச்சாங்கன்னா இது ரொம்ப பெரிய பிரச்சனையே கிடையாது. டக்குன்னு அந்த பையனோட ஸ்கூலை மாற்றி அவங்க ஊர்லேயே போய் சேர்த்து விட்டு வந்துடலாம். அவங்க பாட்டியும் இப்போ ஊருக்கு போயிட்டாங்க, அதாவது நம்ம ரோகிணியோட அம்மாவும் ஊருக்கு போயிட்டாங்க. அப்போ இவங்க அவங்க கிட்ட போய் கிறிஸ்து கொடுத்துட்டு இவங்க வந்துடலாம், பிரச்சனை வந்து இதோட முடியும். ஸோ இதுக்கு போய்கிட்டு இவங்க வந்து அந்த அரைச்சமாகவே ரிப்பீட்டடாக அரைக்கிறது கண்டிப்பாக பார்க்கவே முடியலைங்க. இன்னைக்கு எபிசோடில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சுருதி ஒரு ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க இல்லையா, அதுக்கு வந்து ஒரு நடிகையை போய் பார்த்துட்டு வந்திருப்பாங்க. அவங்க பெரிய வந்து பணம் கேட்டிருப்பாங்க, எனக்கு வந்து இவ்வளோ வேணும், எனக்கு வந்து 30 லட்ச ரூபா நான் வெளியே வாங்குவேன், நீனா ஒரு 25 லட்ச ரூபா கொடு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா. அதை வந்து இப்போ வீட்டில் எல்லாரும் டிஸ்கஷன் பண்ணுறாங்க. அப்போது ரோகிணி வந்து ஒரு கருத்து சொல்கிறாங்க, முத்து ஒரு கருத்து, ஆளுக்கு ஒவ்வொரு கருத்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதில் வந்து எதை வந்து முழுசாக வந்து ஏற்றுக்கிறது அப்படின்ற மாதிரி தெரியல. அப்போ முத்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, பழகுருளே, நீ ஏன் எங்கள் அப்பா வச்சு ஓப்பன் பண்ணக்கூடாது? உண்மையிலே சொல்கிறேன், எங்கள் அப்பா வந்து கைராசியான ஆள், எதை தொட்டாலும் அது வந்து பக்காவாக நடக்கும். ஸோ நீ அப்பா வச்சே ஓப்பன் பண்ணிடு அப்படின்ற மாதிரி இவர் சொல்ல, அதற்கு சுருதி வந்து ஓகே இதுவும் நல்ல ஐடியாவாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்போ ஆளுக்கு ஒரு ஐடியா சொல்கிறாங்க. அப்போ முத்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, என் காரில் வந்து நான் ஸ்டிக்கரை ஒட்டிட்டு போயிடுறேன், ஸோ என்னோட ஃப்ரெண்ட்ஸோட கார்லையும் நான் ஒட்ட சொல்கிறேன், அப்போ இப்படி ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது ரீச் ஆகும்ல அப்படின்ற மாதிரி சொல்ல, மீனா இருந்துக்கிட்டு அப்போ என் வண்டியில் ஒட்டுற மாதிரி வந்து ஒரு ஸ்டிக்கர் ரெடி பண்ணி கொடுங்க, நானும் எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாத்துட்டையும் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்கிறாங்க. ஸோ இப்படி ஆளுக்கு ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா சுருதியை வந்து மோட்டிவேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் வழக்கம் போல் மனோஜ் வந்து எவ்வளோ கேவலமாக பேசுவாரோ அவ்வளோ கேவலமாக பேசிக்கிட்டு இருக்காரு. மனோஜ் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இதெல்லாம் வந்து செட் ஆகாது, உனக்கு வந்து ரவி சப்போர்ட் பண்ணாமல் தான் எதுனாலும் பண்ண முடியும், உன்னாலலாம் எதுவும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி பேச எல்லாரும் வந்து அவனோட மூஞ்சை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏண்டா டே, நீ வந்து உன்னோட பிஸ்னஸை ஒழுங்காக நடத்துகிற அப்படின்ற மாதிரியும், நீ வந்து அடுத்தவங்களுக்கு முதல்ல புத்தி சொல்கிறதுக்கே தகுதியே கிடையாது, ஏன்னா நீயே ஒழுங்காக நடந்துக்கிறல, உனக்கே ஒரு சரியான புத்தி இல்லை, நீ வந்து அதுக்கப்புறம் எப்படி வந்து மற்றவங்களுக்கு தகுதி சொல்ல முடியும், சாரி புத்தி சொல்ல முடியும், அதுக்கு எதுக்குமே தகுதி இல்லாத ஒரு ஆள் தான் மனோஜ். மனோஜ் வந்து ரோகிணி கிட்ட ஒரு விஷயத்த சொன்னா ரோகிணி கேட்டுக்குருவாங்க, ஆனா எல்லாரும் கேட்பாங்களான்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது. ஸோ எல்லாரும் செருப்பால் அடிச்சிருந்துருக்கணும், இன்னொன்னால முடியாது அப்படின்னு சொல்லும் போது சுருதியும் வந்து சில பதில் வந்து சொல்லிடுவாங்க, நீங்க மட்டும் இப்படி தான் நடத்திட்டீங்களா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிடுவாங்க. இது மனோஜ் ரொம்பவே ஹேட் பண்ண தான் செஞ்சிருக்கும். அண்ட் அடுத்த கட்டமாக பேசி முடிவெடுத்துட்டாங்க, ஆளுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவோம், சுருதியோட ரெஸ்டாரண்ட்டை நல்லபடியாக மோட்டிவேட் பண்ணி சூப்பராக கொண்டு போவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்போ அண்ணாமலை என்ன சொல்றாரு அப்படின்னா, இவங்களுக்கு நீ கொடுக்குற காசுக்கு பதில் அந்த காசில் பிரியாணியை சூப்பராக செஞ்சு ரேட்டு கம்மியாக போட்டோன்னா இன்னும் கூட்டம் பிச்சுக்குமா அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி அங்கிள், எதுக்காக வந்து நம்ம இன்னொருத்தரை கூப்பிட்டு பணம் கொடுத்து அவங்கள பேச வச்சுக்கிட்டு நம்ம ஆஃபரில் கொடுப்போம், ஆஃபர்னாலே கூட்டம் வந்துருமே அப்படின்ற மாதிரி சுருதி சொல்கிறாங்க. ஸோ ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா ஒரு பேசி ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. அண்ட் அடுத்த பகுதியில் பார்த்தீங்கன்னா மீனா வந்து முத்துவை கூப்பிட்டு ஒரு விஷயத்த சொல்கிறாங்க, எங்க உங்ககிட்ட அப்போதே நான் ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினச்சேன், ஆனால் அதை சொல்ல முடியல, இப்போ தான் எனக்கு டைம் கிடச்சிச்சு, நான் அந்த விஷயத்தை உங்ககிட்ட சொல்கிறேன், கிறிஷ் இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சீதா சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, சீதா எதுக்காக கிறிஷை ஆஸ்பத்திரி கூட்டு போகணும் அப்படின்னு சொல்கிறா அப்படின்ற மாதிரி முத்து கேட்க, மீனா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இல்லைங்க கிறிஷோட மனநிலை கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்குது, ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவள் கோவப்பட்டு ரொம்ப ஆக்ரோஷமாக கத்துறான், இது அவனுக்கு நல்லது கிடையாது, இது அவனோட வாழ்க்கையவே மாற்றிருங்க, நம்ம இப்போ அவனுக்கு ஒரு நல்ல வழியை காட்ட வேண்டும் அப்படின்னு ஒரு இடத்துல இருக்கோம், நம்ம தாங்க இப்போ அவனுக்கு என்ன தேவையோ அந்த விஷயத்தை நம்ம தான் பார்த்து செய்யணுங்க, ஏன்னா அவனுக்குன்னு இப்போ யாருமே கிடையாது நம்மளை விட்டா அப்படின்ற மாதிரி மீனா சொல்ல, முத்துவுக்கும் அது சரின்னு படுது. ஓகே, மீனா சொல்கிறது சரிதான், ஏன்னா இப்போதைக்கு கிறிஷ்க்கு வந்து நம்ம தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்ம முத்துவும் புரிஞ்சுக்கிறாரு. அப்போ முத்து மீனா 2 பேரும் சேர்ந்து நாளைக்கு கிறிஷை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லி அவங்க யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையும் யார் ஒட்டு கேட்டுக்கிட்டு இருக்கா அப்படின்னா வழக்கம் போல் நம்ம ரோகிணி தாங்க. ரோகிணி அதை ஃபுல்லாக ஒட்டு கேட்டுக்கிட்டு பிளான் போட்டாங்க. ரைட்டு, ஓகே நீங்கள் இப்படி தான் பண்ணுறீங்களா, இருக்கட்டும் நீங்கள் பண்ணுறதை பண்ணுங்கள், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஏன்னா ரோகிணிக்கு ஒரு பயம் இருக்கும், கிறிஷ் வந்து டாக்டர்கிட்ட ஏதாவது சொல்லிடுவானோ அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும். அப்போ மகேஸ்வரிக்கு கால் பண்ணி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மகேஸ்வரி நாளைக்கு இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்போது நம்ம வித்யா இருக்கிற இடத்துல தான் இவங்க வந்துட்டாங்களே, வித்யாவுக்கு இப்போ ஃபோன் பண்ணுறதே கிடையாது, முழுக்க முழுக்க மகேஸ்வரி ஏதாவது சேஞ்ச் பண்ணணும், கதையில் வந்து ஏதாவது சேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நம்மளும் சொல்லிக்கிட்டு இருந்தோம். ஸோ சூப்பராக மகேஸ்வரி வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ வித்யா இருந்த இடத்துல மகேஸ்வரி சேஞ்ச் பண்ணிட்டாங்க. எப்படிப்பட்ட சேஞ்சுன்னு பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி சேஞ்சை நீங்கள் பார்த்துருக்கே மாட்டீங்க, அப்படிப்பட்ட ஒரு சேஞ்சு. அண்ட் மறுநாள் விடியுது, இவங்க எல்லாரும் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க நம்ம கிறிஷை கூப்பிட்டுக்கிட்டு.
அப்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாக்டரை வந்து வெயிட் பண்ணணும். சீதா வந்து முதல்ல வந்து சொல்கிறாங்க, நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், டாக்டர் வந்து அடுத்து கிருஷ்க்கு தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வெயிட் பண்ண சொல்கிறாங்க. அண்ட் இவங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா ரோகிணி வர்றாங்க. ரோகியை பார்த்தோடனே முத்துவுக்கு ஆச்சரியம், என்னது ரோகிணி இங்கே வர்றாங்க அப்படின்னு சொல்லி முத்து யோசிக்கிறாரு. மீனாவுக்கும் அதே டவுட் இருக்குது, எதுக்காக இவங்க இங்கே வர்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்போது ரோகிணிகிட்ட வந்து கேட்குறாங்க, என்ன ரோகிணி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை எனக்கு தலைவலியாக இருக்குது, ஸோ அதனால தான் நான் வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, தலைவலியாக இருந்தால் பார்லரமா ஏதாவது வந்து டீ கீ போட்டு குடிக்க வேண்டியது, இல்லை அப்படின்னா ஏதாவது மாத்திரை வாங்கி போட வேண்டியது, எதுக்காக ஹாஸ்பிட்டல் வர அளவுக்கு அப்படி என்ன தலைவலி அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே இவங்க வந்து மைண்ட் வாய்ஸ்க்கு போயிட்டாங்க, டே என் தலைவலிக்கு காரணமே நீங்கள் தான்டா, இப்போ என்னடா ஒன்றுமே தெரியாத மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி இவங்களோட மைண்ட் வாய்ஸ்க்கு போயிட்டாங்க. ஸோ முத்துவும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் இதுக்காக தான் வந்தீங்களா அப்படின்னு கேட்க, ஆமாம் இதுக்காக தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முத்து மீனா அவங்க 2 பேரும் கிளம்பி போயிடுறாங்க டாக்டரை பார்க்குறதுக்கு. சீதா இருக்கிறாங்க, சீதாவுக்கு ஒரு வேலை வருது அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணை வந்து கொஞ்ச நேரம் நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்ம ரோகிணி கிட்ட விட்டுட்டு அவங்க போயிடுறாங்க. அப்போ ரோகிணி வழக்கம் போல் கிருஷ்ணை வந்து மிரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க, இங்கே பாரு அவங்க வந்து உன்னை எப்படி கேட்டாலும் நீ என்னை பற்றின விஷயங்களை சொல்லிடக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்ல, அந்த பையன் என்ன பண்ணுவான், பாவம் அவனும் சரின்னு சொல்லி தலையாட்டிடுறான். ஏன்னா அவனால் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அவனுக்கும் அவ்வளோதான் கெப்பாசிட்டின்னு வச்சுக்கோங்களேன், இவங்களை எதிர்த்து எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அவனும் பார்த்தீங்கன்னா ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். அண்ட் அடுத்த கட்டமாக பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்துடுறாங்க. கிருஷ்ணை கூட்டு போய் உள்ள டெஸ்ட் எடுத்தா டாக்டர் கொஞ்ச நேரத்தில் வந்து கிருஷ்க்கு வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது, அவனுக்கு அம்மா வேணும், அவன் அம்மாவோட பாசத்துக்கு வந்து ஏங்கியிருக்கான், அதுதான் இப்போதைக்கு அவனுக்கு பிரச்சனை, மற்றபடி அவனுக்கு வந்து உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ இந்த விஷயங்கள் இருந்தாலே போதும் அவன் சரியாயிருவான் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஸோ முத்துவுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நல்ல வேலை கிருஷ்ணன் வந்து வேறு எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க இல்லையா. ஸோ அதனால் அவருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷம். அப்போ அவர் அடுத்து என்ன யோசிக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படியாவது இந்த பிரச்சனையை சீக்கிரமே முடிவு கொண்டு வரணும், கிருஷ்ண அவங்க அம்மா கூட சேர்த்து வைக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. அண்ட் இதுக்கு இடையில இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பையன் ஸ்கூலில் ஒரு பையனை வந்து பென்சிலை வச்சு கையில் குத்திருப்பான். அந்த பையனோட அப்பா வந்து கொஞ்சம் பெரியாள் அப்படின்றதுனால கிருஷ்ண மேலே ஆக்ஷன் எடுத்தாகணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து நிற்கிறாரு. ஸோ அது ஒரு பக்கம் பிரச்சனை போய்கிட்டு இருக்குது. இந்த பிரச்சனை இப்போ ரோஹிணிக்கு தெரிய வர, ரோஹிணி அடுத்து என்ன செய்ய போகிறாங்க, ஏன்னா ஏதோ ஒரு விஷயம் பண்ணி இப்போ கிருஷ்ணை காப்பாற்றி ஆகணும். ஸோ ரோஹிணியால் காப்பாற்ற முடியாது, அந்த இடத்துல காப்பாற்ற போகிறது முத்து தான். நிச்சயமாக முத்து கிருஷ்ணை காப்பாற்றுவார். இன்றைக்கி எபிசோட் நடந்த விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ தாங்க. அண்ட் நாளைக்கு எபிசோடில் என்ன நடக்க போகுது அப்படின்றத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லாஸ்ட் எபிசோட் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் உங்ககிட்ட எவ்வளோ சுருக்கமாக சொல்ல முடியுமோ அவ்வளோ சுருக்கமாக சொல்லியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து விரிவாக பார்க்க போகிறோம், என்ன நடந்தது, இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, கதை எதை நோக்கி பயணிக்குது அப்படின்றத தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போது கிருஷ்க்கு ஒரு பிரச்சனை, என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவனை வந்து போலீஸ் தேடி வந்திருக்குது. இப்போ அந்த ஸ்கூலில் அந்த ஹெச்ஆர், அதாவது அந்த மேனேஜர் என்ன சொன்னார் அப்படின்னா கிருஷ்கிட்ட, நீ வந்து இந்த மாதிரி தப்பு பண்ணிக்கிட்டது அப்படின்னா நான் உன்னை போலீஸில் பிடிச்சி கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். அந்த பயத்தில் தான் இப்போ கிருஷ் என்ன பண்ணார் அப்படின்னா அங்கேருந்து ஓடி வந்ததாக இருக்கட்டும். அண்ட் எல்லா விஷயங்களும் எல்லா பிரச்சனையும் ஆரம்பம் வந்து இவர் வந்து அப்படி மிரட்ட போய் தான். ஒருவேளை அப்படி மிரட்டாமல் இருந்திருந்தாருன்னா மேபி அந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மியாக தான் இருந்திருக்கும். பட் இப்போ அந்த சம்பவத்துக்கு காரணமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிருஷ்ணை வந்து நான் போலீஸில் பிடிச்சு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி மிரட்டினது. இப்போது அந்த அடி வாங்கினால ஒரு பையன், அந்த பையன் வந்து அவங்க அப்பா வந்து கொஞ்சம் பெரிய ஆளாம். அப்போ அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நீங்கள் கிருஷ் மேலே ஆக்ஷன் எடுத்து தான் ஆகணும் சார், என்னால் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாராம். ஸோ கிருஷ் வந்து இந்த மாதிரி என் பையனை வந்து கொலைவெறி தாக்குதல் பண்ணியிருக்கான், அவனை பிடிச்சி சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கு அனுப்பிடுங்க, ஏன்னா இதனால நாளைக்கு இன்னொரு குழந்தை பாதிக்கப்படக்கூடாது, இவனால நாளைக்கு இன்னொரு குழந்தைக்கு இன்னொரு பிரச்சனை வந்துடக்கூடாது, அதனால நீங்கள் அவனை சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கு கொண்டு போய் விட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்போ போலீஸ்காரங்க ஹாஸ்டலுக்கு வந்துட்டாங்க, வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க எங்கே கிருஷ் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அங்கே அந்த மேனேஜர் என்ன சொல்லிட்டார் அப்படின்னா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இப்போ அவன் வர்ற டைம் தான் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லி அப்போதைக்கு கொஞ்சம் சமாளித்து வைக்கிறாரு. ஓகே அப்படின்னு சொல்லி இவங்களும் வெயிட் பண்ணுறாங்க, ஏன்னா வேறு வழி கிடையாது இல்லையா, கிருஷ் எங்கே இருக்கார் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்றது இவங்களுக்கு தெரியாது. ஸோ அதனால் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா கிருஷை வந்து நம்ம முத்து கூட்டு வர்றாரு. முத்து கூட்டு வந்து இவங்க என்ன பிரச்சனை போய்கிட்டு இருக்குது அப்படின்றது அப்போ தான் முத்துவுக்கு தெரிய வருது. ஸோ முத்து இந்த விஷயத்தை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அப்போ முத்து ரொம்பவே ஷாக் ஆகிட்டார், என்னடா அது நம்ம ஒரு பிரச்சனையை எதிர்பார்த்தா இப்போ தனியாக ஒரு பிரச்சனை போய்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, எந்த பிரச்சனையும் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இவங்க நினச்சாங்களோ இப்போ அந்த பிரச்சனை தான் நடந்திருக்குது. இந்த ஒரு விஷயம் தான் இப்போ அவருக்கு வந்து கிருஷோட மனசில் வந்து ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. இப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா அதே பிரச்சனை தான் வந்து நிற்குது. ஸோ இந்த பிரச்சனையினால என்ன நடக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிருஷ்ணை வந்து நாங்கள் கைது பண்ணிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க நிற்கிறாங்க. அப்போ போலீஸ்காரங்கிட்ட நம்ம முத்து கேட்குறாரு, தயவு செஞ்சு இந்த ஒரு முறை வந்து மன்னிச்சு விட்டுருங்க, அவன் ஏதோ தெரியாமல் பண்ணிட்டான், அவன் வந்து ஒரு கோவத்தில் பண்ணிட்டான், அந்த பையன் பண்ணது தப்பு, அவன் வந்து கிண்டல் பண்ணியிருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ சொல்லி பார்க்குறாரு. அவங்க வந்து கேட்க மாட்டேங்கிறாங்க. இல்லைப்பா அப்படிலாம் முடியாது, அந்த பையனோட அப்பா கொஞ்சம் பெரிய ஆள், கண்டிப்பாக ஸ்ட்ராங்காக சொல்கிறாரு ஆக்ஷன் எடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி ஆக்ஷன் எடுக்கலை அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்து
அடுத்த லெவலுக்கு போவேன், இதை வந்து நான் வேறு மாதிரி பிரச்சனை பண்ணுவேன், வேறு மாதிரி டீல் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி எங்களை மிரட்டுறா இருப்பா. எங்களுக்கு இதுக்கு மேலே ஆக்ஷனாக எடுக்காமல் இருந்தோம் அப்படின்னா என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்ல, ஸோ கிறிஷ் வந்து சார் நான் யாருக்கிட்டையுமே இவ்வளோ தூரத்துக்கு கெஞ்சினது கிடையாது சார், நான் உங்ககிட்ட கெஞ்சி கேட்குறேன், தயவு செஞ்சு நீங்கள் கொஞ்சம் பார்த்து ஏதாவது பண்ணுங்கள் சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ்காரங்க கிட்ட கேட்குறாங்க. ஆனாலும் பார்த்தீங்கன்னா அவரால் என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி தெரியல. போலீஸ்காரங்களும் இங்கே பார்ப்பா நீ சொல்கிறதெல்லாம் புரியுது, இப்போதைக்கு எங்களால் எதுவும் பண்ண முடியாது, உனக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் என்ன அப்படின்னா அந்த பையனோட அப்பா கிட்ட பேசுப்பா, அவங்க வந்து மனசு மாறிட்டாங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த பிரச்சனை முடிகிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுப்பா அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்போ முத்துவுக்கும் வேறு வழியே கிடையாது. ஏன்னா இப்போ அவங்ககிட்ட தான் கேட்டு ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு சுச்சுவேஷனில் இருக்காரு. இப்போ அவங்கக்கிட்ட போய் என்ன கேட்டு என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்றது எதுவுமே நம்ம முத்துக்கு தெரியலை. ஸோ நம்ம முத்துவை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தில் இப்போ தெளிவாக இருக்கார், எப்படியாவது கிறிஷை இவங்ககிட்டேருந்து காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப தெளிவாக இருக்கார். ஏன்னா இப்போதைக்கு கிறிஷ்க்கு இவங்களை விட்டால் இவர் யாருமே கிடையாது. அந்த பையன் கிண்டல் பையன் மேலே பண்ண பையன் மேலே தான் எல்லா தப்பும் இருக்குது. ஆனால் அவங்க அப்பா கொஞ்சம் வசதியான ஆட்கள் அப்படின்றதுனால ஸோ எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் நம்ம முத்து ரொம்பவே கலங்கி நிற்கிறாரு. என்ன செஞ்சு இந்த பிரச்சனையை வந்து முடிவுக்கு கொண்டு வர போகிறாரு? ஏன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை இப்போ வந்து முடிச்சுதான் ஆகணும்னு வச்சுக்கோங்களேன். இங்கே ஏதாவது ஒரு சின்ன தப்பு நடந்தாலும் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஆனாலும் ஆட்டோமேட்டிக்காக அந்த பாதிப்பு யாருக்கு ஏற்படும் அப்படின்னா நம்ம முத்துவுக்கு தான் ஏற்படும். ஸோ அதனால் எப்படியாவது இந்த பிரச்சனையை கொஞ்சம் சீக்கிரமே முடிச்சாகணும் அப்படின்னு சொல்லி அவர் நினைக்கிறாரு. அதனால் போய் பார்த்தீங்கன்னா கெஞ்சிக்கிட்டு இருக்காரு, தயவு செஞ்சு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க, இல்லைப்பா எங்களால் எதுவுமே பண்ண முடியாது, நீ வந்து அந்த பையனோட அப்பா கிட்ட கேட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ முத்து அடுத்து என்ன பண்ண போகிறாரு அப்படின்னா அவர் தான் போய் பார்க்க போகிறாரு. அவரை பார்த்து அவர்கிட்ட கெஞ்சுறாரு, இந்த பையனுக்கு அப்பா அம்மா கிடையாது சார், அம்மா எங்கே இருக்கிறாங்க அப்படின்னே தெரியாது, அப்பா இல்லவே இல்லை, ஸோ தயவு செஞ்சு இந்த பையனை அந்த ஒரு தடவை மன்னிச்சிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, அவரும் ஆரம்பத்தில் வந்து கோவப்படுறாரு. இங்கே பாருங்கள் சார், என் பையன் வந்து எப்படி இருக்கான், அவனுக்கு பேனிக் அட்டாக் ஆகிருக்கு, அவன் வந்து பயந்துட்டா சார் இப்படி ஒரு விஷயம் நடந்ததுக்கப்புறம் அப்படின்ற மாதிரி சொல்லி அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ரொம்ப வந்து கன்ஃபியூஷன் ஆகிட்டாரு. அப்போது அந்த பையனே வந்து சொல்கிறான், அப்பா நீங்கள் அந்த பையனை மன்னிச்சு விட்டுருங்கப்பா, என் மேலே தான் தப்பு, நான் தான் அவனை வந்து கிண்டல் பண்ணேன், நான் அப்படி பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்ல, ஸோ இப்போ அந்த அப்பா இருக்கார் இல்லையா, அந்த அடிப்பட்டான்லையா, அந்த பையனோட அப்பாவுக்கும் புரியுது என்னோட பையன் பண்ண தப்பு தான்ப்பா, என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிறிஷ்கிட்டையும் மன்னிப்பு கேட்டுட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த கேஸை சரிங்க சார் இதுக்கப்புறம் நீங்கள் ஒரு தடவை வான் பண்ணுங்க, ஸோ இதுக்கப்புறம் எதுவும் பண்ண வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஸோ ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. நம்ம கிறிஷ்க்கும் சரி முத்துவுக்கும் சரி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. ஏன்னா இந்த பிரச்சனை வந்து இதோட முடிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் இந்த பிரச்சனை பெருசாக எதுவும் வராது அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் எதுவுமே செய்ய முடியாது அப்படின்ற ஒரு ப்ராப்ளம் வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். அண்ட் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோகிணிக்கு பெரிய பாரமே குறைஞ்சிருச்சு. ஏன்னா ரோகிணி இந்த விஷயத்தில் ரொம்பவே பயந்துருந்தாங்க, எப்படி நம்ம கிறிஷை காப்பாற்ற போகிறோம், நமக்குன்னு யாருமே கிடையாது. இப்போ கிறிஷ் வந்து போலீஸ் லெவலுக்கு போனால் கண்டிப்பாக அவங்க அம்மாவை கூப்பிடுவாங்க, அவங்க அம்மா எந்த கண்ட்ரியில் இருந்தாலும் உடனே வந்தாகணும் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவை கூப்பிடுவாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக இவங்க மாட்டிக்கிடுவாங்க அப்படின்ற பயம் இவங்களுக்கு வந்துருச்சு. ஏன்னா இவங்க வந்து இதுக்கப்புறம் என்ன தப்பு பண்ணாலும் அது வந்து உடனே வெளிச்சத்துக்கு வந்துடும், இவங்க வந்து மாட்டிக்கிடுவாங்க. ஸோ இவங்களால எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற ஒரு கட்டாயத்தில் இருக்காங்க. அதனால கிறிஷ் மாட்டினது இவங்களுக்கு வந்து உண்மையிலே பெரிய தலைவலிங்க. இவ்வளவு நாள் நடந்த பிரச்சனை விட இப்ப கிறிஷ் மாட்டி இருக்காரு இல்லையா, இது இவங்களே எதிர்பார்க்காத ஒரு பெரிய தலைவலி அப்படின்னு சொல்லலாம். இதுல நான் கண்டிப்பா இதுல வந்து அவங்க நொந்து போயிட்டாங்க, என்னடா அது இப்படி நடந்து போச்சு, இதுல இருந்து நம்ம எப்படி தப்பிக்கிறதுன்னு கூட அவங்களுக்கு தெரியல. அவங்களை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன பிரச்சனை இவங்களை மட்டும் டேக்கா கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அது வந்து அவங்களுக்கு ஈஸியாக முடிஞ்சது. ஆனால் போலீஸுக்கே டேக்கா கொடுக்கணும் அப்படின்றது அவங்களால கண்டிப்பாகவே முடியாது. இது நம்ம ரோகிணிக்குமே நல்லா தெரியும். ஸோ அதனால தான் ரோகிணி இந்த விஷயத்தில் ரொம்பவே பயந்துட்டாங்க. ஸோ அப்பையும் பார்த்தீங்கன்னா முத்து தான் காப்பாற்றி விட்டுருக்காரு ரோகிணியை. அதுக்காவது நன்றி விசுவாசமாக இருப்பாங்கன்னு கேட்டீங்க, கண்டிப்பாக இருக்க மாட்டாங்க. ஏன்னா இது ஒரு கேவலமான பிறவியாச்சே, இவங்களுக்கு தான் மனசாட்சி அப்படின்றது துளி அளவு கூட கிடையாது. உண்மையிலே மனசாட்சி இருந்துச்சுன்னா இப்போ இவ்வளோ பெரிய பிரச்சனையிலேருந்து முத்து வந்து அவங்கள காப்பாற்றி விட்டுருக்காரு. இதுக்காக அவருக்கு வந்து நன்றி சொல்லணும், அவர் வந்து காலம் முழுக்க அவர் கூட எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாது. ஆனால் இவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்பையும் இந்த பிரச்சனை நடந்ததுக்கு காரணம் இவங்க தான், இந்த பிரச்சனை முடிச்சு வச்சது அவங்க இருந்துட்டு போட்டுமே, ஆனால் இந்த பிரச்சனை நடந்ததுக்கு காரணம் இவங்க தான், இவங்களால தான் இந்த பிரச்சனை நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் முத்து மீனா மேலே தான் கோவப்படுறாங்க. முத்து மீனா மேலே கோவப்படுறாங்க, கண்டிப்பாக நம்ம இவங்களை சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஸோ இது மனசாட்சியின் கொஞ்சோண்டி ஒரு கடுகளவு மனசாட்சி இருக்கிறவங்க யாராவது இப்படி செய்வாங்களாங்க? நிச்சயமாக செய்ய மாட்டாங்க. ஏன்னா இவங்க பண்ணுற எவ்வளோ கேவலமான விஷயம் அப்படின்றது இவங்களுக்கு இதுக்கப்புறமாவது புரியுமா தெரியுமா அப்படின்றது நமக்கு தெரியலை. கண்டிப்பாக புரிய போகிறதும் கிடையாது, தெரிய போகிறதும் கிடையாது, அசிங்கப்பட்டு தாங்க நிற்க போகிறாங்க. கண்டிப்பாக நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க, ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் முத்துவோட சப்போர்ட்டு மீனாவோட சப்போர்ட்டு யாரோட சப்போர்ட்டும் இல்லாமல், ஏன் கிறிஷ் கூட இவங்க மூஞ்சிலே முழிக்க மாட்டார், போ நீ
நீலாம் மனுஷியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அடித்து துரத்திடுவார். நீ கிளம்புமா, தயவு செஞ்சு நீ வந்து எந்த விஷயம் பேசாத, நீ என் மூஞ்சிலே முழிக்காத அப்படின்னு சொல்லிட்டு போனாலும் போயிடுவார்னு வச்சுக்கோங்களேன். நீ உன்னோட சுயநலத்துக்காக தான் நீ வாழ்ந்திருக்க, உன்னோட சுயநலத்துக்காக மட்டும்தான் நீ எல்லா விஷயத்தையும் பண்ணியிருக்க. அப்போது நீ என்னை காப்பாற்றணும், எனக்காக நீ ஒரு விஷயத்தை பண்ணணும் அப்படின்னா நீ வந்து என்னை யோசிச்சு நீ செஞ்சுருந்துருக்கணும். ஆனால் நீ அந்த மாதிரி எதுவுமே செய்யலை. முழுக்க முழுக்க உன்னோட சுயநலம், உன்னோட விஷயங்களுக்காக மட்டும்தான் நீ போராடி இருக்க, எல்லாமே பண்ணியிருக்கே தவிர்த்து அந்த இடத்துல எனக்காக நீ ஒரு தடவை கூட யோசிச்சதே கிடையாதுமா அப்படின்ற மாதிரி பொட்டில் அடித்த மாதிரி, பொட்டில் அடித்ததை விட அப்படின்றத விட செருப்பால் அடித்த மாதிரி கேட்டுட்டாரு. கேட்பாரு, கண்டிப்பாக கேட்பாரு. எப்படினாலும் இன்னைக்கு இல்லை அப்படின்னாலும் என்னைக்காவது ஒரு நாள் நிச்சயமாக கேட்க தான் போகிறாரு. அது அவங்களுக்கு வந்து ஒரு பேரிடியாக தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது வந்து நிச்சயமாக அவளுக்கு வந்து ஏற்றுக்கவே கொள்ள முடியாது. அண்ட் இப்போ நம்ம முத்து செஞ்சது உண்மையிலே தவறான விஷயம். ஏன்னா இந்த விஷயத்தில் வந்து கிருஷ்ணை காப்பாற்றுறதை விட ரோகிணியை வெளியே வர வச்சுருந்துருக்கலாம். இதை வந்து அந்த வாய்ப்பு வந்து அவர் நல்லாவே பயன்படுத்தி இருந்திருக்கலாம். ஏன்னா இதுதான் வந்து அவருக்கு கிடைச்சிருக்கிற ஒரு பொன்னான வாய்ப்பு. இந்த வாய்ப்பை மட்டும் அவர் சரியாக பயன்படுத்தியிருந்தா என்ன பண்ணியிருந்திருக்கலாம்னு நினைக்கிறீங்க? அந்த அம்மாவை நீங்கள் வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. இப்போ ரோகிணிக்கு வேறு ஆப்ஷனே இருக்காது, வந்து தான் ஆகணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வந்திருக்கும். அப்போ இவங்களை வந்து பிடிச்சிடலாம் ஈஸியாக. நீ தானமா இந்த விஷயத்தெல்லாம் பண்ண, எல்லா பிரச்சனைக்கும் நீ தானே காரணம் அப்படின்னு சொல்லி ஈஸியாக வந்து ரோகிணியை பிடிச்சிருந்துருக்கலாம். ஸோ இப்படி ஒரு நல்ல வாய்ப்பை நம்ம முத்து மிஸ் பண்ணிட்டார் அப்படின்றது நமக்கு கொஞ்சம் வருத்தம் தாங்க. அவர் மட்டும் சரியாக இந்த வாய்ப்பை வந்து யூஸ் பண்ணி இதுதான் நமக்கு கிடச்சிருக்கிற ஒரே வாய்ப்பு, எங்க நீங்கள் துபாயில் இருக்கிற அவங்க அம்மா வர சொல்லுங்கள், அவங்க அம்மா வர சொல்லி அவங்க அம்மாவையும் கொஞ்சம் விசாரித்து நம்ம வந்து ஏதாவது ஒரு விஷயம் பண்ண வேண்டியது இருக்குது. ஏன்னா அவங்க அம்மாவும் இப்போ எங்கே இருக்காங்க, என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நமக்கு எதுவும் தெரியல. ஸோ அவங்க அம்மாவும் வந்தால் தான் இந்த பிரச்சனை கொஞ்சம் முடிவுக்கு வரும். நம்ம வந்து அவங்களே யார் அப்படின்றத கண்டுபிடிக்கணும். அவங்க அம்மா யார், என்ன ஏது அப்படின்றது இப்போ வரைக்கும் தெரியல. ஸோ அதுவும் நமக்கு வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அவங்களையும் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம முத்து நினச்சிருந்தார் அப்படின்னா சூப்பராக நடந்திருந்திருக்கும். ஆனால் அது நடக்காமல் போயிடுச்சு அப்படின்றது நமக்கு கொஞ்சம் வருத்தம் தாங்க. ஸோ ஒரு நல்ல விஷயத்த நம்ம முத்து மிஸ் பண்ணிட்டார் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. ஸோ இப்போ ரோகிணிக்கு வந்து கொஞ்சம் நிம்மதி தான். ஏன்னா இந்த பிரச்சனையை முத்துவே முடிச்சு வச்சிட்டாரு. இதுக்கு இவங்க வந்து மெனக்கெடணும் அப்படின்ற அவசியமே இல்லாமல் போயிடுச்சு. ஸோ அவங்க வந்து பெருசாக எதிர்பார்த்தாங்க, இந்த பிரச்சனைலாம் நமக்கு பெரிய பெரிய பாதிப்பெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தாங்க. ஆனால் எதுவுமே அந்த மாதிரி வரலை. எல்லாமே வந்து ரொம்ப சுமூகமாக, அவங்க எதிர்பார்த்ததை விட ரொம்பவே சுமூகமாக நம்ம முத்து முடிச்சு வச்சிட்டாரு அப்படின்றது தான் உண்மையும் கூட. ஸோ அதனால இதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ண போகிறாங்க, நம்ம முத்துவுக்கு ஏதாவது பனிஷ்மெண்ட் கொடுக்க போகிறாங்க, நம்ம முத்துவை பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு விஷயம் பண்ண போகிறாங்க. அதுதாங்க பண்ண போகிறாங்க. அதுதான் இப்போ வரைக்கும் நடந்துக்கிட்டு இருக்குது. அதை தான் அவங்களும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது தெரியாமல் நம்ம முத்து தேவையில்லாமல் அவங்களுக்கு நல்ல விஷயம் பண்ணுறேன், அவங்களுக்கு வந்து நான் உதவி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அசிங்கப்பட்டு நடுத்தருவில் நின்றுக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் முத்துக்கு தேவைதானா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த முத்துக்கு இது தேவைதான். ஏன்னா ஒருத்தருக்கு உதவி செய்யணும் அப்படின்னா அதுக்கான தகுதி அவங்களுக்கு இருக்கணும். ரோகிணிக்கு அந்த தகுதியே கிடையாது. அவங்களாம் உதவி செய்யணும் அப்படின்ற எண்ணமே முத்துக்கு வந்ததே அதுவே பெரிய தப்பு. ஏன்னா இந்த உலகத்தில் யாருக்கு வேணால் உதவி செய்யலாம், ஆனால் ரோகிணி விஷயத்தில் வந்து உதவி செய்யவே கூடாது. சரி, அது ரோகிணினே தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன். கிருஷ்ணை வந்து இப்படி ஒரு இடத்துல விட்டுட்டு போன ஒரு பொண்ணு, கிருஷ்ணுக்கு வந்து இப்படி ஒரு பாதிப்பை ஏற்படுத்தின பொண்ணு அப்படின்னாலும் அவருக்கு தெரியும்ல. ஸோ அப்போவாவது அவர் என்ன பண்ணியிருந்திருக்கணும் அப்படின்னா, ஓகே கிருஷ்ணோட அம்மாவை பார்க்குறதுக்கு இதுக்கு ஒரு சரியான சந்தர்ப்பம், இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நம்ம கிருஷ்ணோட அம்மாவை இங்கே வர வைப்போம், அவங்க கிட்ட உண்மையை எடுத்து சொல்லுவோம், இது எல்லா பிரச்சனையும் காரணம் நீங்கள் தான், நீங்கள் மட்டும் சரியாக வந்து அவனுக்கு வந்து ட்ரீட் பண்ணியிருந்தீங்க, இல்லை அவனுக்கு தேவையான விஷயத்தை நீங்கள் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இன்றைக்கி அவனுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்காது. ஸோ அதனால் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, நீங்களும் பாதிக்கப்பட்டிருக்கீங்க, அவனும் பாதிக்கப்பட்டிருக்கான். ஸோ அதனால் அவனை உங்கள் கூட வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் துபாய்க்கு போகிறீங்களா, துபாயிலே போய் வேலைக்கு பார்க்குறீங்க, கூட வச்சு படிக்க வைங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஸோ இப்படி வந்து கிடைச்ச வாய்ப்பை கை நழுவி விட்டதுன்னா அது முத்து தாங்க. இதுதாங்க நம்ம முத்துவை பார்க்கும்போது அப்பப்போ வந்து மூளை இல்லாத முத்து அப்படின்ற மாதிரி சொல்ல தோணும். ஏன்னா அடிக்கொராட்டி அவருக்கு வந்து மூளை இல்லாமல் தான் போயிடும். ஏன்னா கொஞ்சம் யோசிச்சிருந்தாருன்னா இந்த பிரச்சனையை முடிஞ்சிருக்கும். ஆனால் அதை யோசிக்காமல் ஒரு பெரிய ப்ராப்ளம் பண்ணி பெரிய விஷயம் பண்ணி நம்ம முத்து வந்து ஒட்டு மொத்தமாகவே மாற்றிட்டார், கதையவே மாற்றிட்டார் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரோகிணி இதுக்கப்புறம் பரிதவிச்சு போயிருக்க வேண்டிய ஒரு விஷயம். ஆனால் இது வந்து ரோகிணிக்கு சாதகமாக முடிஞ்சது அப்படின்றது நமக்கு கொஞ்சம் வேதனையான விஷயம்தான். ரோகிணிக்கு அப்பப்போ வந்து தண்டனை கிடைக்கணும். ஸோ எல்லா விஷயத்துலையும் அவங்க பண்ணுற தப்புக்கெல்லாம் கிடைக்கிது. ஆனால் நம்ம எதிர்பார்க்குற மாதிரி தண்டனை கிடைக்க மாட்டேங்குது. நம்ம எதிர்பார்க்குற மாதிரி தண்டனை கிடைச்சாதான் நல்லாயிருக்கும். ஏன்னா அதை தான் நம்ம எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கோம். ரோஹிணிக்கு இப்படிலாம் தண்டனை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கோம். பட் அதெல்லாம் கிடைக்குமா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆனால் கண்டிப்பாக கிடைக்குங்க, என்னைக்காக இருந்தாலும் கிடைக்கும், கிடைச்சிதான் ஆகும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. சரி, இப்போது இதுக்கப்புறம் கதை எதை நோக்கி போக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் கிருஷ் பிரச்சனை நோக்கி வேகமாக போகும், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சுருதியோட பிரச்சனை. சுருதி எப்படி வந்து ரவியை நான் வந்து கூட்டு வந்துடுறேன், என்ன விஷயம் முடியாது, நான் ரவியை என் பக்கம் கூட்டு வந்துடுவேன், ஆனால் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க எதுவுமே சொல்லலை. ஸோ ஏதாவது ஒரு விஷயம் பண்ணி நிச்சயமாக வந்து இந்த விஷயத்த செய்வாங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும்.
அண்ட் அடுத்து ரோகிணியோட விஷயம். ரோகிணி என்ன செய்ய போகிறாங்க? ஏன்னா ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா கிறிஷோட பிரச்சனை, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா முத்து வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாரு அப்படின்ற ஒரு பிரச்சனை. ஸோ இந்த மாதிரி பல பிரச்சனைகளுக்கு இடையில நம்ம ரோகிணி மாட்டியிருக்காங்க அப்படின்றதுனால ரோகிணி இதுக்கப்புறம் என்ன பண்ணாலும் அது அவங்களுக்கு சிக்கல் தான். ஸோ இதுக்கப்புறம் நிச்சயமாக ஏதாவது ரோகிணி பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அப்படி பண்ணலை அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஆபத்து. முத்து மீனா கண்டிப்பாக ஏதாவது ஒரு விஷயத்தில் ப்ரெஷரை பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க அப்படின்றது நல்லாவே தெரியும். ஸோ அதனால இவங்க அதுக்கப்புறம் நிச்சயமாக ஏதாவது பண்ண தான் செய்வாங்க. ஸோ அது வந்து யாருக்கு பாதிப்பு ஏற்படுத்துன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக நம்ம முத்துவுக்கோ மீனாவுக்கோ பாதிப்பை ஏற்படுத்துமா கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஸோ அது வந்து நம்ம கிறிஷுக்கு தான் பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ ஆனால் இருந்தாலும் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா தேவையில்லாத ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுவாங்க. தேவையில்லாமல் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து இழுத்துட்டு தான் வந்துக்கிட்டு இருப்பாங்க அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ பார்ப்போங்க இதுக்கப்புறம் என்ன செய்கிறாங்க, எப்படி இந்த பிரச்சனையும் முடிவு கொண்டு வர்றாங்க அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இது உண்மையிலே அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு என்ன சொல்ல, ஒரு கேவலமான ஒரு விஷயம் தான் இது. வந்து அவங்க பண்ணுறது ரொம்பவே கேவலமான விஷயம் அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ பார்ப்போங்க என்ன நடக்குது, எப்படி இந்த பிரச்சனையை வந்து முடிவு கொண்டு வர்றாங்க, என்ன செஞ்சு இந்த ப்ராப்ளம் வந்து சரி பண்ண போகிறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆனால் ஒரு விஷயம் இதுக்கப்புறம் தெளிவாக தெரியுது, ரோகிணி மனுஷியாகவே இருக்க மாட்டாங்க. ரோகிணி இதுக்கப்புறம் முழுக்க முழுக்க ஒரு மிருகமாக மாற போகிறாங்க. ஏன்னா இவங்களால தான் நமக்கு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இவங்களால பிரச்சனை வந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னா நம்ம ஏதாவது ஒரு விஷயம் பண்ணி இவங்களை வந்து நம்ம முடிச்சு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க. அதனால இதுக்காக என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ண முடியுமோ அதை எல்லாத்தையும் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க துணிஞ்சிட்டாங்க. ஏன் அப்படின்னா இது அவங்களோட வாழ்வா சாவா அப்படின்னு சொல்லி போராட்டம். ஸோ அதனால இதுக்கப்புறம் நம்ம எதுனாலும் பண்ணணும், ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க முடிவெடுத்துட்டாங்க. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் ரோகிணியாகவே இருக்க மாட்டாங்க. எப்படியாவது நம்ம முத்துவையோ மீனாவையோ பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் அவங்க வந்து முழுக்க முழுக்க ஒரு முழு நேர வில்லியாகவே மாற போகிறாங்க. இவ்வளவு நாள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா முழு நேர வில்லியா இல்லாமல் இருந்தவங்க இதுக்கப்புறம் முழு நேர வில்லியாகவே மாற போகிறாங்க. முத்து மீனா விஷயத்தில் வந்து அவங்களுக்கு பெரிய டார்ச்சராக மாற போகிறாங்க, பெரிய தலைவலியாக மாற போகிறாங்க. ஸோ இது அவங்களுக்கு கண்டிப்பாக தேவை தான். ஏன்னா ரோகிணிக்குன்னு நல்ல விஷயங்கள் எதுவுமே இவங்க பண்ணியிருக்கக்கூடாது, அவங்க பண்ணிட்டாங்க. இது அவங்களுக்கு பெரிய சிக்கலில் போய் முடிய போகுது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க நம்ம எப்போ வீடியோ போட்டாலும் நோட்டிஃபிகேஷன் உங்களை தேடி வரும். தேங்க்யூ.